தேவதைகள் என்று சொல்லி ஒரு தேவதைகள் நடமாட்டம் இருக்கு. ஆலயத்தில் 3 தரம் பூசைக்கு மணி அடிபடுது. இந்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு அந்தி சந்தி சாமம் அதெல்லாம் குடிமனை கால திருவினம் முன்னுள்ள காலத்தில் சொல்வார்கள் கோயில் மணி கேட்டு விட்டது, நாங்கள் வழிகிட்டு எரி போகலாம் என்று. சிறப்பாக நீங்கள் எல்லாம் கண்கூடாக காணக்கூடிய இருக்கிறது. மக்களுக்கு எல்லாம் மாமிச மடை போட்டு நெருப்பில் ஆச்சு 500 ரோமம் எனக்கு 500 அடி. நாட்டுக்கிடாவை வெட்டி தீயில போட்டுவிட்டு எருமக்கிடாவை வாசல்ல வெட்டி விட்டு பின்பு அந்த குளத்தங்கரையில கொண்டு போய் மடம் மாத்திர பொழுது எரும மாடு எழும்பி வடக்கையாறு ஊடாக தீவு பகுதிக்கு போறதாக கேள்வி. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கத்தி இருக்கு. புராணங்களுக்கு ரத்த தாகத்தை குறைக்கிறதுக்காக தான் ஒரு ஆடு இல்லை, 1 கோடி ஆடு வெட்டினாலும் ஒரு பூதமே சாப்பிட்டு போடும். இப்ப சிவபுராணத்துல கேள்விப்படுறீங்க, குண்டோதரன் அவ்வளவு சோறையும் தனியாக சாப்பிட்டது. ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட இந்த மலைக்கு கொடுத்திருக்கிறார். ஏலத்துக்கு 1 கிடா கொடுத்திருக்கிறார். உறவுகளே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டை காத்தவராயன் கோயில். இன்றைய தினம் வந்து வேள்வி பிரமாண்டமாக நடைபெற்ற நேற்றைய தினம் வந்து ஆடு கட்டியிருந்தா வந்து நான் உங்களுக்கு காணொலி பதிவு செய்திருந்தேன், இரவு போடணும், அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய வந்து வேள்வி நடைபெறது என்னமான்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்தேன். நான் 2 முறையும் இந்த காணொலி வந்து பதிவிடையில் இந்த முறை வந்து முதல் முறையாக பதிவிட்டிருக்கிறேன். மற்ற மடைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல காட்டியிருக்கேன். வந்து இந்த கோயில் வேள்விக்கான காரணங்கள் எல்லாம் வந்து ஐயிடம் வந்து கேட்டு அதையெல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். முழுமையாக பாருங்கள். இப்போதான் நிசாந்தன் விஜய் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாருங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. யாழ்ப்பாணத்தில் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லித்தான் இந்த நாங்கள் காணொலியில் பதிவு செய்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போ. வணக்கம். இப்போ ஆலயத்திலே நாங்கள் என்னுடைய மூதாவியர் காலத்திலே இருந்து இந்த ஆலயத்திலே யாக வேள்வி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த யாக வேள்வியானது இந்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு இரத்தப்பலியோ விபரீதமான ஒரு ஏற்பாடுகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யாக வேள்வியை முன்னுள்ளவர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். இதில் வந்து பஞ்சபூதங்களில் ஒரு வகையான சிவ கோயிலே நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். ஈசான மூலையிலே யாகம் கட்டி வெள்ளச்சீலையால் பந்தல் போட்டு அதில் முன்பு ஒரு காலத்திலே இந்த கிடாக்கள் கொடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்படுறது. அப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த நிகழ்வுகள் நடந்து வந்து இடையிலே சில பல மத குருமார்களும் சில ஊடகங்களும் சேர்ந்து இதுகளை தவறான முறையில் பிரச்சாரங்கள் செய்து இப்போ ஆலயத்திலே வேள்வி நடப்பது தவறு, உயிர் பலியீடு தவறு என்று சொல்லி இந்த மக்களை மறுவளம் பிரட்டி இதை நிறுத்திவிட்டார்கள். அதன் பின்பு கவுனாவத்தையில் இருக்கின்ற
கவுனாத்த வைரோல் குஞ்சன் என்பவர் பல லட்சம் ரூபா செலவழித்து இதை வழக்கு நடத்தி மேல் நீதிமன்றத்தில் எக்காலத்திலும் எந்த ஒரு நீதிமன்றிலும் இந்த கிடாவெட்டுக்கு தடை விதிக்க முடியாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதற்குரிய அடிப்படை துண்டுகள் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வால் இன்று இவ்வாலயம் சிறப்பாக அவர்களின் ஆதரவால் இந்த யாகவழி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு யாகவழி செய்வதால் எங்களுடைய கிராம மக்களுக்கு எந்த ஒரு இது ஆரம்ப கட்டம் வந்து சொல்கிறது என்னென்றால் கோதாரி வருத்தம் என்று ஒரு வருத்தம் உருவாகி இருந்தது. அந்த மாதிரியான நேரத்தில் நவாலிக்குள்ள தம்பன மாரியம்மன் கோயில் ஓரக்கொட்டில் அங்கே ஒரு பூசாரியார் ஆபரங்காலில் இருந்து வந்தவர், உள்ளங்காயில் மயிறு முளைச்சவர். அவர்தான் வந்து ஆட்டுக்கிட வெட்டி தீயில போட்டுவிட்டு எருமக்கிடாவை வாசலில் வெட்டி விட்டு பின்பு அந்த குளத்தங்கரையில் கொண்டு போய் மடம் மாத்திர பொழுது எரும மாடு எழும்பி வளைக்கையாறு ஊழாக தீவு பகுதிக்கு போகிறதாக கேள்வி. அதை கண்கண்ட சாட்சியான கந்தசாமி பாட்டாண்டவர் எனக்கு கூறியிருக்கிறார். நான் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அதோடு அந்த வருத்தம் தீவு பகுதிக்கு போகிறதாக கேள்வி. அப்படிப்பட்ட நோய்கள் இன்றைக்கு பல வகையான நோய்கள் மனித வர்க்கங்களிலே ஏற்படுது. அதற்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்த பிச்சு தேவதைகள் என்று சொல்லி ஒரு தேவதைகள் நடமாட்டம் இருக்குது. ஆலயத்தில் 3 தரம் பூசைக்கு மணி அடிபடுது. அந்த மணியில் முதலாவது மணி வந்து பூசை ஆரம்பம் என்றால் சுற்றாடலில் உள்ள பேய்கள் பிச்சுகள் விலத்தி விடும். 2வது மணி அடிக்க கூன் குருடு செவிடுகள் இருக்குது. அதில் அவைகளுக்கு 2வது மணி. 3வது மணி வந்து பூசை ஆரம்பிக்கப்படும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, தெரியாது. கண்டாமணி என்று சொல்கிறது கோயிலில் 3 மடங்கு கட்டப்படுது. முன்னுள்ள காலத்தில் சொல்வார்கள் கோயில் மணி கேட்டு விட்டது, நாங்கள் வழிக்கிட்டு இனி போகலாம் என்று. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்த காலத்தில் தான் இந்த யாகவள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு சில மக்கள் அதை வியாபாரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு பிஹெச் என்ற அனுமதி இல்லாமல் இந்த ஆலயத்தில் வேலை செய்ய முடியாது. காரணம் கோர்ட்ஸில் தீர்க்க அவைன்ற அனுமதி பெற்றுத்தான் வேலை செய்ய வேணும் என்று சொல்லி தீர்க்கப்பட்டிருக்கு. இங்கே எனக்கு அறியக்கூடியதாக எங்களுடைய ஆலயத்திலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு கத்தி இருக்குது. அப்படி முன்னுள்ள முந்தி இந்த பின் ஆலயத்தில் தான் வேள்வி நடந்தது. அந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டு வரைக்க காணிக்காரன் வேள்வி செய்ய முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ஸில் வழக்கு போட்டு அதை நிறுத்தின பின்னால் தான் இது 98ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே உள்ள சாமியை பேந்திஞ்ச நாங்கள் வரவழைக்கி இதில் அந்த யாக வேள்வியை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று வரையும் என்னுடைய 3வது பரம்பரையாக இந்த யாக வேள்வி நடைபெறுகிறது. இங்கே மிக சிறப்பாக நீங்கள் எல்லாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களுக்கெல்லாம் மாமிச மடை போட்டு அன்னதானங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தர் இந்த மடையில் கடா போடுறதுக்கு பண உதவியும் கடாக்களும் கொடுப்பார்கள். இந்த ஆண்டு தங்கராசா இந்த கோயிலை ஆரம்பித்தவர். நான் அவருடைய தம்பி. நான் தான் இந்த கோயிலை பராமரிப்பேன் என்று சொல்லி என்னிடம் பிறந்திருந்தவர். இன்றைக்கு அவருடைய மகன் ராசகுமார் என்று சொல்கிறவர் ஒரு 3 லட்சம் ரூபா கிடா இந்த மடைக்கு கொடுத்துருக்கிறார். ஏலத்துக்கும் ஒரு கிடா கொடுத்துருக்கிறார். அதே போல் இன்று இந்த கிடாக்களை பலியிடுவதற்கு தங்கராசாவின் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் தான் இந்த பலியீட்டை செய்திருக்கிறேன். காரணம் நாங்கள் வேறு ஆக்களை கூட செய்யக்கூடாது, எங்களோட தலைமுறை இப்போ ஆலயத்தை நடைமுறைப்படுத்த வேணும் என்ற ஒரு ஒற்றுமையோடு இப்போ ஆண்டு சிறப்பாக நடந்திருக்கு. இதுவரை காலம் நடைபெறாத ஒரு நிகழ்வு இப்போ ஆண்டு நடந்திருக்கு. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய மனமகிழ்வை தந்திருக்கு. மேலும் நான் இதை பற்றி கூற விரும்பினால் மனத்தியால கணக்கெடுக்கும். நீங்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு நான் இந்த சிறு உரியை உங்களுக்கு தந்திருக்கிறேன்.
மீண்டும் அடுத்த ஆண்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்க, ஆடுகளை இந்த வேள்வி கொண்டு போகிறத பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்க சொன்னால் வேள்விக்காக கிடாய்களை வந்து கொண்டு போய் இந்த டிராக்டரில் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஆடுகளை கொண்டு வரதை பார்க்கக்கூடியமே இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ ஆடுகளை வேள்விக்கு கொண்டு வரதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பார்த்தீங்கன்னா இந்த வயலுக்கு அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் இந்த ஆடுகளை வந்து டிராக்டரில் கூட்டி கொண்டு போய் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் கட்டியிருக்க அந்த ஸ்பீக்கர் போன பேர் போன நீளமாக இருக்கு, நிச்ச பேர் நீளமாக இருக்கு. தயவு செய்து இந்த வாகனங்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பாருங்க, இந்த ஆடுகளை வந்து கோயிலுக்கு கொண்டு வரதை பார்த்துட்டு கோயிலை கிட்ட வந்துட்டேன். நாங்கள் கோயில் காட்டியிருக்கிறேன். வயலுக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறேன். வயலுக்கு எல்லாம் தண்ணி நிற்குது. பாருங்க, வந்து இந்த இடத்துல வந்து அந்த கோயிலுக்கு கொண்டு வர கிடாய்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து வயல்வெளியிலே கஷ்டப்பட்டு வயல்வெளியில் தண்ணி எல்லாம் இருக்குது. அதிலே கஷ்டப்பட்டு இந்த டிராக்டரில் ஏற்றி கொண்டு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஆலயம் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் நிற்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சேவல் ஆடுகள் எல்லாம் வந்து ஏலத்தில் போகுது. அதுக்காகத்தான் கட்டப்பட்டிருக்குது பாருங்க. இருக்கின்றது. தயவு செய்து பாதையை விலக்கி தலைவர்களுக்கு இடையூறு
வந்து மடியல் போடுறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க முதலாக வந்து சோறு போடுது. கொஞ்சம் சிரமப்படுத்தாமல் பாதையை விலக்கி கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சோத்துக்கு மேலே வந்து இறைச்சி கறியை வந்து கரெக்டாக பார்க்குறோம். இங்கே மழை வரும் பொழுது இந்த தாளவாத்தியங்கள் மழை முடி தயவு செய்து பாதையை விலக்கி நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பாதையில் நிற்பவர்கள் தயவு செய்து இதில் பார்த்தீங்க சொன்னால் வடைகள் இல்லாமல் பலகாரம் இல்லாமல் பாருங்க. முட்டை, இறைச்சி, சாம்பார் பாருங்க, கத்திரிக்காய், பால் கறி எல்லாமே வந்து படைச்சிருக்கீங்க. இது பார்த்தீங்க சொன்னால் பால் ரொட்டி வந்து எடுக்கிறாரு. புனருத்தானம் செய்ய மறுத்துவிட்டார். ஆகவே தயவு செய்து அந்த வார்த்தை என் நாவால் சொன்னதை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாலயம் வருகிற ஆண்டுக்குள் பாலஸ்தானம் செய்து புனருத்தானம் செய்வதற்கு பெருமானின் காத்தவரையார் கோயிலில் இந்த வேள்வி நடக்குது. வேள்வி நடக்கிறதுடைய அர்த்தம் என்னென்றால், நாங்கள் பொதுவாக முதல் நாட்டு பிரச்சனையை பார்ப்போம். இந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் நாட்டின் பாதுகாப்புக்கு பட வீரர் இருக்கணும். இலங்கை ஒரு சின்ன நாடு. இலங்கையிலே எந்த தொங்கலாம் நின்றாலும் ஒரு 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலத்தில் வீட்டை வந்து அவன் குடும்பத்தோடு இருப்பான். பறந்து பிரிஞ்ச தேசங்களில் உள்ள நாடுகளில் இராணுவத்தில் செய்கிறவன் கல்யாணம் கட்டி 4 மாதமாக இருக்கும், 4 வருஷமாக இருக்கும். அவன் டியூட்டிக்கு போனான்டா வருஷத்துக்கு 1 மாத லீவோ எப்போ வருவான்னு சொல்லிடாது. இப்போ மனுஷனுக்கு 3 நேரமும் பசி இருக்கிற மாதிரி பெண் தேவையும் அவங்களுக்கு முக்கியமான ஒன்று. அப்போ இது மனித வரலாறில் பட வீரருக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ பழைய காலத்தில் அரச படைகள் எல்லாம் இதுக்கண்டு தேவதாசிகள் ரெண்டு பொம்பளைகளை வச்சு பட வீரத்தை பசிக்க ஆற்றி கொண்டு இருந்துச்சுன்னா, இப்போ இராணுவங்கள் வெளிநாடுகளில் அதுக்கண்டு புறம்பா வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. வெளியில் தெரிஞ்சது தெரியல வேறு. ஏண்டா இராணுவம் நோய் துன்பம் இல்லாமல் இருக்கணும், கண்டடங்களில் போய் பிரச்சனை படையிலாது, அதுக்கெல்லாம் ஒழுங்குமுறை அங்கே இருக்குது. அப்போ ஒரு நாட்டுக்கு இராணுவத்துக்கு பிடிக்கண்டா நாங்கள் நம்புகிற கடவுள் பெரிய
எல்லாரையும் காப்பாற்றுறது அவைக்கும் படையல் இருக்குது. அந்த படையலை பூதானங்கள்னு சொல்கிறது. அந்த பூதானம் பிள்ளையாருக்கு படைக்கிற 5 மோதகமோ 50 மோதகமோ சாதாரணமாக ஒரு ஜானியை ஒரு நிமிஷத்தில் இழுத்து போட்டு போடும் அவ்வளோத்தே. கடவுளுக்கு நாங்கள் கொடுக்குற அன்போடு நாங்கள் நிவேதிக்கிறத தான் அவை பல வேப்பரிக்கு ஏற்றுக்கொள்ளினேன், மற்றவைக்கு சாந்தி கொடுக்கினேன், எங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அனுக்கிரகம் செய்யினேன். அது முறை. அப்போ இந்த ஆடு கோழி வெட்டுறது என்னென்றால் இந்த கோழியை ஆட்டை ரத்த நிவேதனம் பண்ணுறோம் கோயிலில். குதிரை நிவேதனம் சாமி எடுத்து குடிக்க போகிறதில்லை, இந்த பூதானங்களுக்கு தான். அப்போ ஒன்றை பலவா பெருக்கி கொடுக்குற தன்மை அவைக்கு இருக்குது. இந்த பூதானங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இங்கே அன்னிப்பு கோயில் சுற்றாடலான்னு இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ அந்த இடம் சாந்தியாக சமாதானமாக இருக்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். சும்மா நேரமும் அவை ஊர்மனைக்கு திரிகிறதுக்கு அனுமதி இருக்கும். அந்தி சந்தி சாமம் அதுகளில் அவன் குடிமனையை கால திரிவினம் திரியேக்க. இப்போ உங்களுக்கு இவருக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கிடக்கு. நீ நான் களவழிப்பட்டு கொண்டு நிற்கிறீங்கள், கண்ணாலமாக்கி காசை தெரியல. அதுதான் திரிகிற ஒரு சிக்கல் போடுற நேரம் பூதானம் ரோட்டால் போகுதோண்டு பார்க்குது. நீங்கள் கோபத்தில் களவழிப்பட்டு கொண்டு நிற்கிறீங்கள். வேலி அடைக்காமல் கிடக்கு, இல்லை படலை திறந்து கிடக்கு. இது உள்ளுக்கு வந்துடும். இப்படி திறந்து கிடந்தா எல்லை அழிஞ்சிருந்தா தான் உள்ளுக்கு வரலாம். அவைக்கு கட்டுப்பாடு இருக்கு. இப்போ இராணுவத்துக்குள்ள கட்டுப்பாடு மாதிரி அவைகளுக்கும் கட்டுப்பாடு இருக்கு. அப்போ வேலி அழிஞ்சிருந்தது, கதவு திறந்து இருந்தது, அது உள்ளுக்கு வந்துடும். உள்ளுக்கு வந்து என்னையும் 2 பேர்ட்ட கோவத்தையும் கூட்டி விடும். கூட்டினோடனே நீ நான் அது இடையப்படையது வாங்கி அடிபட்டு 2 பேருக்கு ரத்த காயம். அது ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அது போயிடும். இதே போல இந்த இப்போ நாங்கள் சுடலை எச்சில் பிசாசுகள்னு சொல்கிறாங்க, அதுகளும் இப்படி திரிகிறாரு, அதுகளும் அப்படி செய்யும். அப்போ இவைக்கு இந்த பூதானங்களுக்கு அதை எந்தெந்த ஏரியாக்குரிய ஆக்கணும் அதுக்குரிய கடவுள் கூப்பிட்டு விசாரிப்பர். ஏன் அதுக்கு உள்ளுக்கு போய் வளவுக்க சொல்ல ஜாமி எல்லை அழிஞ்சிருந்தது, படலை திறந்து கிடந்தது சாத்துப்படையில். அப்போ நான் போனேன். அதுக்கு அவைக்கு எக்ஸ்கூஸ் இருக்கு. தேவதைகளும் அப்படித்தான் சுடலையில் இரவு கைரவர் விசாரிப்பர். அப்போ சரியான பதிலண்டா தண்டனை இல்லை, இல்லாட்டி அவைக்கு தண்டனை இருக்கு. அப்போ இந்த அமைதியாக இருக்கணும், ரத்தம் சிந்தப்படாது, கோபம் கூடப்படாது. நிறையமே பொது வழிகளில் நின்று கதவழி போடுறார்கள் எல்லாம் இந்த செக்கல் நேரங்கள் மத்தியான நேரம் அந்தி சந்திலன்னா கோபங்கள் ஒரு பிரச்சனை போடுறது. அதுகளை ஒடுக்குறதுக்கு தான் இந்த இதை வச்சதே தவிர வெற்றிப்படி நாங்கள் ஒரு ஆடு இல்லை 1 கோடி ஆடு வெட்டினாலும் ஒரு பூதமே சாப்பிட்டுட்டு போடும். இப்போ சிவபுராணத்தில் கேள்விப்படுறீங்க, குண்டோதரன் அவ்வளவு சோறையும் தனியாக சாப்பிட்டது ஒரு பூதகணம். அப்போ எங்களுடைய அன்புக்கு அன்பை விட எங்களுடைய அறியாமைக்குத்தான் கடவுள் இறங்கி அருள் செய்யுது. மற்றபடி நாங்கள் கொடுக்குறதால கடவுள் திருத்திப்பட போகிறான்ட்டு இல்லை, எங்களோட முட்டாள்தனத்துக்கு கடவுள் இறங்கி அருள் செய்யுது. ஆனால் வேதத்தில் இருக்கு, வேதம் முதலாவது 4 வேதத்தில். அந்த வேதத்தில் சொல்லப்படுது சிவனுக்கு நிறைய அள்ளி சேராயம் குதிரை ஆடு மாடு எல்லாம் பட்டுறதுக்கு விதிமுறை இருக்கு. ஆனால் இப்போ இந்த கோயிலில் ஒரு ஆட்டை வெட்டுறோம். ஆட்டை வெட்டினால் நான் இன்றைய பூசை வெட்டினால் நான் எந்த ஆன்மா ஜமலோகத்துக்கு போயிருக்க இந்த ஆட்டை வெட்டிக்கு ரோமம் கொட்டணும். ஆட்டின் ரோமம் வெட்டுப்பட்டு கொட்டணும். இந்த ஆட்டின் ஆன்மா ஜமலோகத்தில் காவல் இருக்கும். சும்மா இல்லை, இரும்புல கேட்டு வச்சுக்கொண்டு காவல் இருக்கும். ஒரு 500 ரோமம் கொட்டுண்டது. என் ஆன்மா ஜமலோகத்துக்கு போயிருக்க பேர் இந்த பூஜாரி கள்ளன் எனக்கு இப்படி செய்தவன். இந்த இரும்புலக்கையை நெருப்பில் காய்ச்சி 500 ரோமம்ண்டா எனக்கு 500 அடி. சரியோ, பிடிச்சவன் வெட்டினவன் எல்லாருக்கும் இருக்கு. அதுக்குத்தான் நாங்கள் அந்த ஆட்டை முதல் அதுக்கு தண்ணி தெளிக்கிறோம், மந்திரம் சொல்லி அதை பரிசுத்தப்படுத்துகிறோம். இப்போ எங்களோட இனசனம் வீட்டில் ஒரு ஆள் ஜாயக வீட்டில் உள்ள வயது போனதுகள் சொல்லும், அப்படியே அவன் காதில் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு எல்லா கதைக்கு போட்டும். சில பேர் கேட்குற சக்தி அந்த நேரம் இல்லாமல் போடும், அவர் புண்ணியம் செய்யலேண்டா. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 1 லட்சம் தரம் சொன்னால் என்னவோ அதுக்கு ஒரு மந்திரம் வேதத்தில் இருக்கு. அப்போதே அந்த ஆட்டின காதில் 3 தரம் சொல்கிறோம். சொல்லி இப்போ எனக்கும் அதுக்கும் பகை இல்லை, அதுக்கும் ஒரு ஆன்மா நானும் ஒரு ஆன்மா. அப்போ நாங்கள் அதுக்கு தூவதிவம் காட்டி பூ போட்டு வணக்கம் செலுத்துகிறோம். என்னண்டா நீ இந்த கோயில் வாசலில் உதிர நிவேதனமாகி இந்த உதிர நிவேதனமாகி பூதகணங்களுக்கு போகுது. உண்மையாமா ஆன்மா கடவுளின் பாதத்துக்கு மேன்மையடையாக போக கடவுள்னு சொல்லி தான் பூ போட்டாத வணங்குறது. எல்லா ஆட்டுக்கும் செய்யத்தான் வேணும். இங்கே யாராவது சொல்லி கேட்போம், முதல் ஆட்டுக்கு தெளிச்ச உடனே அவன் கிடாய கொண்டு போய் அங்கே 2 அடி போடுவான், கூப்பிட்டாலும் பெறான். அப்போ எல்லாத்துக்கும் பிரதிநிதி அதை கருதி தான் நாங்கள் செய்கிறது. அதுக்காக தான் 100 ரூபாய் சொல்கிறத 3 தரம் சொல்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சம் தரம் சொன்ன விலை அந்த ஆட்டின் மூலம் வேண்டிய பரிவாரத்துக்கு போச்சு.
அப்படி தாற்பயம் புரியாம தான் இப்ப நடக்குது. இதை சொல்லி ஜனத்துக்கு வழங்கப்படுத்தலாம். அதைக்கு கிடா வளர்த்தா சரி, கொண்டே பட்டி வித்து போட்டு போனா சரி. ஒரு என்ன மினிஸ்டரா இருக்கேங்க, சைவ மினிஸ்டரா இருக்கேங்க கிடா வெட்டப்படான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததுன்னா இது முந்தி நடந்தது அந்த கோயில். அது அந்த மரத்துக்கும் சொல்லி ஒரு சின்ன கோயில் நடக்குது, அங்கே நடந்தது. பிறகு அதான் நிப்பாட்டி போட்டுது. இவே செய்ய வழிக்கிட்ட இதில் வச்சு செய்யல வேற நிப்பாட்டி அதுலேருந்து இதில் நடக்குது. அதுக்கு முதலாவது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷம் அங்கே நடக்குது. இந்த பட்சங்கள் அடிக்கடி மாற்றுகிறேன், கொஞ்சம் பிரச்சனை. இந்த முறையும் பாலஸ்தானம் பண்ண போயினேன், அப்போ அதுக்காக மாற்றுகிறேன். அப்படி தாற்பயம் இதுதான் என்னன்னா, அந்த பூதானங்களுக்கு ரத்த தாகத்தை குறைக்கிறதுக்காக தான் இது செய்யுது. யாரும் காட்சிக்கு வெளியில் நிற்க வேண்டும். நகரங்களில் முட்டியே ஏதாவது சேட்டைகள் செய்தால் துறந்து பூசைகள் நடக்க போகுது பார்ப்போம்.